அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு முக்கியமான நாள். கிட்டத்தட்ட 60 வருஷமா பெண்களுக்கு 33% ஒதுக்கப்படும்னு வாய் வார்த்தையா மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய 12 கால ஆட்சியில, பிஜேபியோட ஆட்சியில மோடி ஐயா பாராளுமன்றத்துல 33% பில்ல கொண்டு வந்திருக்காரு. அதை சட்டமாக்கிறதுக்காக பாராளுமன்றத்துல கொண்டு வந்திருக்காரு. எல்லா மகளிரும் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள். ஏன்னா மகளிர் கண்டிப்பா வீட்டு கணக்கு எழுதுறதும் மகளிர் தான். அது மாதிரி நாட்டு கணக்கு இப்ப எழுதுறதும் ஒரு மகளிர் தான். இந்த மாதிரி மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து மோடி ஐயா எல்லா விதத்திலயும் பண்ணிட்டு இருக்காரு. பல திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. அது மாதிரி இந்த திட்டத்தை கொண்டு இப்ப நாங்க ஒத்தையாள் பஞ்சாயத்துல இருக்கோம். எப்படி ஒரு 100 சீட் இருக்கு ஒரு கவுன்சிலருக்கு இந்த பஞ்சாயத்துல, சேர்மேனுக்கு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 33% பெண்களுக்கு ஒதுக்கிடுறாங்க அப்படின்னு வரும்போது அது எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இப்ப என் கூட இருக்கிற மகளிர் எவ்வளவு பேர் அதுல நாளைக்கு நாங்க வரும்போது ஒரு கவுன்சிலரா இருக்கலாம், சேர்மனா இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு மோடி ஐயா எல்லா மகளிருக்கும் கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதே மாதிரி பஞ்சாயத்து எலெக்ஷன் மட்டும் இல்லாம எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன், இது எல்லா இடத்துலயுமே அமலாக்கப்பட போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மகளிருக்காக அப்படின்னு இந்த 33% கொண்டு வந்தது அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.